ஹாய் கைஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டுருந்தா, நான் என்னோட ஒர்க் ஃப்ளோவில் யூஸ் பண்ணுற ஒரு சர்டன் ஏஐஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த சர்டன் ஏஐஸ்லையும் டாப் 4 பார்க்க போகிறோம். அதில் இது சீக்ரெட் போனஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏஐ இருக்குது. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்மளோட ஒர்க் ஃப்ளோவை சீக்கிரமாக ஆக்கலாம் கிராஃபிக் டிசைனில். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா லைக் அண்ட் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட்லாம் நிறைய பேர் பண்ணவே மாட்டுறீங்க. பட் வந்து ஸ்ரீ லங்காலாம் பண்ணியிருந்தாங்க, பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ மோட்டிவேஷனாகவும் இருந்தது. ஸோ முடிஞ்ச அளவு லைக் அண்ட் ஷேர், கமெண்ட் எல்லாத்தையும் தட்டி விடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஏஐ பார்த்தீங்கன்னு வைங்களேன், அதோட பேர் வந்து ஏஐ ப்ளே கிரவுண்ட் ஏஐ இமேஜ் ஜென்ரேட்டர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரைப் யுவர் இமேஜ். ஓகேவா? இந்த ஏஐ ப்ளே கிரவுண்டு பார்த்தீங்கன்னா எதுக்கு யூஸ் பண்ணுறோம், டிஸ்கிரைப் யுவர் இமேஜ். எனக்கு ஒரு இமேஜ் வேணும், அதை ஃபுல்லாக டிஸ்கிரைப் பண்ண முடிஞ்சால் என்ன அதை இன்னொரு இமேஜாக என்னால் ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ புரிகிற மாதிரி சொல்கிறேன், வெயிட் பண்ணி நியூ டேப்பில் போயிட்டு இந்த மாதிரி கேர்ள் இமேஜ் இமேஜ் ஆஃப் த ஹாப்பி பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போடுறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக் இமேஜஸ் எல்லாமே இப்போ காசு கட்டி பார்க்குற மாதிரி அந்த மாதிரி இமேஜஸும் சேர்ந்து வரும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இமேஜஸ்லாம் எனக்கு வேணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நான் இதில் ஒரு இமேஜை சூஸ் பண்ணிக்கிறேன். உள்ளே போயிட்டு பார்த்திங்கன்னா நான் ஏதாவது வேறு இமேஜஸ் என்னால் பார்க்க முடியுமா, எனக்கு எதாவது செட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ இமேஜ் வந்து எனக்கு ஓகேவா தருது. ஸோ விண்டோ ஷிஃப்ட்டு எஸ். ஓகேவா? ஸோ அதை சேர்த்து அழுத்தினீங்கன்னா ஷிஃப்ட் வரும். அதில் அப்படியே ட்ராக் பண்ணால் வந்துடும். இப்போ பாருங்கள், நான் இந்த இமேஜை எடுத்துட்டேன். ஸோ இந்த இமேஜில் இந்த பர்சன் வந்து எப்படி இருக்காங்க, இந்த பேக்ரவுண்டு எல்லாமே எனக்கு கன்சிடர். ஓகேவா? எனக்கு இது வந்து பிடிச்சிருக்கு. ஸோ இதே மாதிரி வந்து நம்ம ரீக்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் விண்டோஸ் ஷிஃப்ட்டு எஸ் அமுத்துனோடனே வந்துச்சா, இப்போ அப்படியே என்ன பண்ணேன்னு ட்ராக் பண்ண போகிறேன். ஜஸ்ட்டு மவுஸை கிளிக் பண்ணிட்டு ஒரு ட்ராக். ஓகேவா? ஃபுல் ட்ராக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த சைஸ் வரைக்கும் கட் பண்ணிட்டேன். இப்போ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து கட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் அதை என்ன பண்ண போகிறேன், அந்த டிஸ்கிரிப்ஷன் இருக்குல்ல, அதாவது இமேஜை டிஸ்கிரைப் பண்ணுற இந்த ஏஐக்கு வரும், ப்ளே கிரவுண்ட் ஏஐக்கு வந்துட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கண்ட்ரோல் வி. ஓகேவா? கண்ட்ரோல் வி, அதாவது ஜஸ்ட்டு ப்ளேஸ் பண்ண கொடுத்தோம். கண்ட்ரோல் வி கொடுத்தோன்னே வந்துடுச்சு. இப்போ உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை ஃபுல்லாக ஒரு விஷயத்தையும் டிஸ்கிரைப் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன விஷயத்துலேருந்து எல்லாமே. இதில் எனக்கு ஏதாவது பேக்ரவுண்ட் கலர் எல்லோன்னு இருந்தது. நான் அதை ரெட்டாக மாற்றினா இங்கே வந்து ரெட்டுன்னு சொல்லிட்டு அதை இங்கே இந்த டெக்ஸ்ட்டில் மாற்றினாலே எனக்கு மாறிடும் நான் ஜென்ரேட் பண்ணுறப்போ. ஸோ இதுதான் வந்து மெயினான திங். ஸோ இப்போ வந்து நான் அதை டெக்ஸ்ட் வந்து எடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டை வந்து நான் நெக்ஸ்ட்டு வந்து வேறு ஒரு ஏஐக்கு கொண்டு போகிறேன். அதுதான் இப்போ வந்து கம்மிங் டு த நெக்ஸ்ட் ஸ்டெப். ஏஐக்கு போகிறோம். அதுதான் பார்த்திங்கன்னா ரீக்ராஃப்ட் ஏஐ. பெஸ்ட் ஏஐன்னு கேட்டால், ஸோ ஒரு இமேஜ் ஜென்ரேஷனுக்கு பெஸ்ட் ஏஐ சொல்லணும்னா நான் இது தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இந்த மொத்த இதையும் அப்படியே காப்பி பண்ணிட்டு இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிட்டு எல்லாமே கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா ரேஷியோலாம் இருக்கும். பட் உங்களால் எதுவும் மாற்ற முடியாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரீக்ராஃப்டில் 50 கிரெடிட்ஸ் வந்து ஒரு நாளைக்கு கொடுப்போம். நீங்கள் 50 இமேஜஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஃபெசிலிட்டி இருக்கும். இது வந்து கொஞ்சம் நேரத்தில் ரீஸ்பான் கூட ஆகிடும், திரும்ப ரெஃப்ரெஷ் ஆகிடும். ஸோ இப்போ நான் அதை பேஸ்ட் பண்ணிட்டு ரீக்ராஃப்ட் கொடுத்துட்டேன். இப்போ வந்து ஜென்ரேட் பண்ணிட்டுருக்கு. அவ்வளோதான். எனக்கு இப்போ 2 வேரியேஷன்ஸ் ஆஃப் இமேஜ் வந்து எனக்கு வந்திருக்கு. இதில் 2ல் வந்து நான் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி அதை வந்து என் போஸ்டருக்கு தேவையான மாதிரி நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஏஐ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஏஐ. உங்களுக்கு எப்படியெல்லாம் இமேஜ் வேணும்னு உங்களோட க்ரியேட்டிவிட்டி இருக்கோ, இல்லை நீங்கள் எங்கேயாவது பார்க்குறீங்க அது வந்து பே பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வந்து அதோட ப்ராம்ப்டை தூக்கிட்டு அதை இங்கே போட்டு அந்த இமேஜை ஜென்ரேட் பண்ணி எடுத்துருவேன். ஓகேவா? ஸோ டவுன்லோட் பண்ணி பிஎன்ஜி எடுத்தாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இமேஜ் வந்து ஃபோட்டோஷாப்பில் எடுத்து உள்ளே போட்டுக்கலாம். ட்ராக் அண்ட் ட்ராப்பில் போட்டாச்சு. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு இதில் ஒரு கண்டென்ட் வேணும். போஸ்டர்னு நான் ஒன்று கிரியேட் பண்ணலாம். அந்த போஸ்டருக்கு எனக்கு கண்டென்ட் வேணும். அந்த போஸ்டர் கண்டென்ட் நான் எங்கேருந்து ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, த நெக்ஸ்ட் டூல் இஸ் கோயிங் டு பி ChatGPT. ஸோ ChatGPT தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் இந்த ஃபோட்டோவை போட்டு இதை அப்சர்வ் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் நான் போகிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரௌசரில் போயிட்டு கொடுக்குறேன். கிவ் மீ ஏ போஸ்டர் கண்டென்ட் ஃபார் த போஸ்டர் கண்டென்ட். ஸோ இப்போ வந்து நம்ம ப்ராம்ப்ட் கொடுத்தாச்சு. ஸோ எனக்கு இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு போஸ்டருக்கான ஃபுல் கண்டென்ட் கொடுத்துருங்க. பாரு, ஹெட்லைனு, பாடி டெஸ்ட்டு, சிடிஏ இவ்வளோ தான். ஓகேவா? இப்போ எனக்கு தேவையான கண்டென்ட் எல்லாமே கொடுத்துருச்சு. நான் இப்போ இதை ஒன்றையும் காப்பி பண்ணி அதில் போட்டாலே எனக்கு வந்து போஸ்டர் ரெடி ஆகிடும். ஸோ இது வந்து எனக்கு ChatGPT வந்து செம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். போஸ்டர் கண்டென்ட்ஸ் கிளைண்ட்டு கொடுக்கலனாலுமே நம்ம எடுத்து பண்ணுறதுக்கு ChatGPT செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நான் வந்துட்டு எனக்கு தேவையான வந்து கொண்டு வர போகிறோம். ஓகே, டெக்ஸ்ட் எப்படி கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா,
இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். எப்படி நம்ம டெக்ஸ்ட்லாம் கொண்டு வந்து ஒரு போஸ்டருக்கு தேவையான பேசிக் டூல்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டுருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க மறக்காம அந்த வீடியோவ செக் அவுட் பண்ணிட்டு வாங்க. அப்பதான் உங்களுக்கு இப்ப நான் சொல்றது புரியும். ஏன்னா நான் ஃபுல்லா காப்பி பண்ணோம்ல, அந்த காப்பி பண்ணத இங்க வந்து நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? எங்க காப்பி பண்ணது ChatGPTல காப்பி பண்ணத இங்க வந்து நான் எடுத்துட்டு வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்ப இத எடுத்துட்டு வந்து நான் அதுக்கேத்த மாரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் லைட்டா பண்ணிடலாம். ஸ்ட்ரெச் பண்ணி போட்டு கலர் ஒயிட் வச்சுட்டு ஓகே பண்ணிட்டு, கொஞ்சம் லார்ஜ் பண்ணிட்டு, தென் ஓகே பண்ணிட்டு, கீழ வந்து பார்த்தோம்னா, இங்க ஸ்பேசிங் வந்து நார்மல் பண்ணியாச்சு. ஓகே பார்க்க ரொம்ப வைடா இருந்தது. அதனால தான் பண்ணிட்டு, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டெக்ஸ்ட்ட எடுத்துடலாம். இப்போ வந்து எனக்கு இந்த பேக்ரவுண்ட ரிமூவ் பண்ண போறேன். இந்த டெக்ஸ்ட்ட நான் பின்னாடி கொண்டு போறதுக்கு இந்த பேக்ரவுண்ட நான் ரிமூவ் பண்ணணும். அந்த பேக்ரவுண்ட் எப்படி ரிமூவ் பண்ணணுங்கிறது நம்ம அந்த பேசிக் டூல்ஸ் போன தடவ வந்து போட்ட வீடியோல சொல்லியிருக்கிறோம். ஸோ அத ஜஸ்ட் செக் அவுட் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு எல்லாமே ஐடியா புரியும். ஸோ இங்க அதே மாரி தான் பண்ணியிருக்கேன். இப்ப அந்த இமேஜ வந்து கட் அவுட் பண்ணிட்டேன். கட் அவுட் பண்ணிட்டு இப்ப கீழ போனது. இப்ப இந்த இந்த டெக்ஸ்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நான் இது பின்னாடி வந்து கொண்டு போலாம். அதுவுமே நம்ம ஆல்ரெடி அந்த வீடியோல சொல்லிருக்கோம். ஸோ அதை ட்ராக் பண்ணி அப்படியே அந்த கட் அவுட் லேயருக்கு கீழ கொண்டு வந்தேன்னா, என்னால எங்க வேணாலும் அத கொண்டு போகும். ஸோ அவ்வளோதான். நான் இப்போ வந்து அத கரெக்ட்டா ஒரு பிளேஸ்மெண்ட்ல வச்சுட்டேன். ஏன்னா இங்க வந்து ஓகேங்கிற மாரி இருக்கு. பின்னாடி வச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பாடி டெக்ஸ்ட் குடுத்துருக்காங்க. லெட் யுவர் ஸ்மைல் லைட் அப் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு கன்டென்ட் வந்துருது. ஸோ அதையுமே காப்பி பண்ணிட்டு, நான் என்ன பண்றேன், இங்க எடுத்து வந்து டெக்ஸ்ட்ல போட்டுற போறேன். ஃபோட்டோஷாப்ல இன்னொரு டெக்ஸ்ட் லேயர் வந்து எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிட்டு, அலைன்மென்ட் கரெக்ட்டா வச்சிடணும். அந்த அச்சுக்கு நேரா வச்சிருக்கேன் அலைன்மென்ட்ஸ். ஸோ அத கேன்சல் பண்ணிட்டு, அங்க இருக்க காப்பி பண்ணத இங்க பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அத ஸ்ட்ரிங் பண்ணி கரெக்ட்டா பொசிஷன்ல வச்சாச்சு. அப்புறம் இந்த எல்லோலயே டார்க் எல்லோ வச்சுக்க போறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளோதான். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு டெக்ஸ்ட்டு நம்மளுக்கு தேவையான கன்டென்ட் நம்ம எங்கேருந்து ஃபெட்ச் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இவ்வளோ தான் வந்து பண்ண போறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து எனக்கு ஒரு டீ ஷர்ட்ல ஏதாவது பிரிண்ட் மாரி பண்ணலான்னு இருக்குது. ஸோ ஒரு பிஎன்ஜி வந்து நான் பிஎன்ஜி ஜெனரேட் பண்ணுறதுக்கு ஒரு ஏஐ இருக்கு. அது பேர் பார்த்தீங்கன்னா, png.ai அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கிரெடிட்ஸ் இருக்கு. நீங்க வேற வேற கூகுள் அக்கவுண்ட்ஸ் எடுத்தீங்கன்னா மாத்தி மாத்தி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது உள்ள வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நான் என்ன டைப் பண்ண போறேன்னா, ஃப்ளவர்ஸ் வித் கிரவுண்ட் கிரீன் சாலிட் பேக்கிரவுண்ட். இந்த கிரீன் சாலிட் பேக்கிரவுண்ட் எதுக்குன்னா, அப்பதான் நம்மளால கரெக்ட்டா கட் அவுட் பண்ணி எடுக்க முடியும். கீழ வந்து பார்த்தீங்கன்னா, ஜெனரேட் ஆயிட்டிருக்கு. ஜெனரேட்டட்ன்னு வந்துருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ஜெனரேட்டட்ல போயிட்டு நம்ம என்ன பண்றோம், கிளிக் பண்ணி எங்க ஜெனரேட் ஆயிருக்குன்னு போய் பார்க்க போறோம். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தேவையான கிளிக் பண்ணி டவுன்லோட் குடுத்தா மட்டும் போதும். உங்களுக்கு டிஎன்ஜி வேணும்னா அது பே பண்ற மாரி இருக்கும். பட் ஜேபிஇஜே ஓகே தான். பிகாஸ் எலமெண்ட் வந்து அந்த போஸ்டர்ல பெருசா எதுவும் வரப்போறதில்ல. சின்ன எலமெண்ட் தான். ஸோ இந்த ஷர்ட் கலர்ல மாத்தலாம்னு யோசிச்சேன். ஷர்ட்ல பிரிண்ட் மாரி குடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சேன். ஸோ ஓகே பண்ணிட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா, அத நம்ப ஆப்ஜெக்ட் செலக்ஷன் டூல் ஆல்ரெடி அந்த வீடியோல சொன்ன மாரி ஆப்ஜெக்ட் செலக்ஷன் டூல கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா, கீழ் லேயர டெலீட் பண்ணா அந்த ஃப்ளவர் மட்டும் வந்துரும். ஸோ இப்போ அத அப்படியே ஸ்ட்ரிங் பண்றேன். ஃபுல்லா ஸ்ட்ரிங் பண்ணி இந்த ஷர்ட் லேயருக்கு கொண்டு வரேன். இப்ப என்ன பண்ண போறேன்னா, பிளாக் அண்ட் ஒயிட் போட போறேன். ஏன்னா, அந்த ஷர்ட்ல அது வந்து கொஞ்சம் பிளெண்டிங்கா இருக்கறதுக்கும், ரொம்ப போஸ்டர்ல ஒரு எலமெண்ட் வந்து டிஸ்ட்ராக்டிவா இருக்கக்கூடாது. ஸோ, அதனால வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு பிளாக் அண்ட் ஒயிட் போட்டு அத கிளிப்பிங் மாஸ்க் போட்டுருக்கேன். ஸோ, அதுலேருந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணி உள்ள உட்கார வச்சுட்டு, தென் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பிளெண்டிங்க்கு போணும். பிளெண்டிங்க்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அண்டர்லேயிங் பிளெண்டிங் ஆப்ஷன் ஒண்ணு வந்து இருக்கும். இந்த எஃபெக்ட்ஸ் பேனல்ல பிளெண்டிங் ஆப்ஷன் ஒண்ணு இருக்கும். அத கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா, அண்டர்லேயிங் லேயர்ல வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அப்படியே கம்மி பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிட்டே வந்தோம்னா, அந்த ஷர்ட் மேல அவ்வளோதான். ஸோ, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிஎன்ஜி வச்சு என்னென்ன பண்ண முடியும்னு பார்த்துக்கங்க. ஸோ, திஸ் இஸ் த டைம் ஃபார் போனஸ் டிப். ஸோ, அடுத்ததா அந்த போனஸ் டிப் சீக்ரெட் ஏஐ என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேஜ் ஏஐ. ஓகேவா? இது நெறைய பேருக்கு தெரியாது. கண்டிப்பா இது வந்து ரொம்ப சீக்ரெட்டான வெப்சைட் தான். நெறைய பேர் இத யூஸ் பண்ணி நானுமே பார்த்ததில்ல. ஸோ, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, என்ன டைப் பண்ண போறேன் அப்படின்னா, கிவ் மீ அ 3டி அனிமேஷன் கேரக்டர் அனிமேஷன் கேரக்டர் ஆஃப் அ கேர்ள் வித் ஃப்ளவர் அப்படிங்கிற மாரி குடுப்போம். ஒரு 3டி அனிமேஷன் கேரக்டர் கிரியேட் பண்றதுக்கு இந்த ஏஐ எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் போஸ்டர்ஸ்ல யூஸ் பண்றப்ப இத யூஸ் பண்ணுவேன். ஸோ, ஃப்ளவர்ஸ் இன் ஹர் ஹேண்ட்ஸ். ஓகேவா? டச் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன்,
இங்கே ப்ளே பட்டன் மாதிரி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? ஒரு நிமிஷம். வித்து சாலிட் பேக்ரவுண்ட். சாலிட் க்ரீன் பேக்ரவுண்ட் எதுக்குன்னா, நம்ம கட் அவுட் பண்ணுறதுக்கு. ஆப்ஜெக்ட் செலக்ஷன் டூலை வச்சு தனியாக எடுப்போம்ல. ஸோ அதுக்காக தான் நான் அதை பார்த்து எடுத்துகிட்ருக்கேன். திஸ் இஸ் குட். பக்காவாக இருக்குது இந்த இமேஜ். ஸோ இதை வந்து என்ன பண்ணலாம்னா, இந்த 3 டாட்ஸ் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிடலாம். ஸோ டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது டவுன்லோட் ஆனோடனே மேலே வந்துடும். அதை அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி ஃபோட்டோஷாப்பில் அப்படியே இழுத்துட்டு வந்தோம்னா வந்துடும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்? ஆப்ஜெக்ட் செலக்ஷன் டூல் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆப்ஜெக்ட் செலக்ஷன் டூல் வச்சு என்ன பண்ண போகிறோம்? சப்ஜெக்டை மட்டும் கட் பண்ண போகிறோம். கட் பண்ணிட்டு அப்படியே கண்ட்ரோலில் ஹோல்ட் பண்ணி சிவி கொடுத்தா அது காப்பி பேஸ்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் பின்னாடி இருக்க லேயரை டெலிட் பண்ணால் அது மட்டும் கட் அவுட் ஆகி வந்துடும். இது நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம் ஆப்ஜெக்ட் செலக்ஷன் டூல். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இது எங்கே செட் ஆகும்னு நான் வச்சு பார்க்குறேன். இப்படி இல்லை, இங்கே வேணாம், ஜஸ்ட்டு இந்த மாதிரி இடத்துல வச்சுக்கோ. ஃபைன். இங்கே வந்து பக்காவாக இருக்குது. கொஞ்சம் கீழே இருக்குன்னா அந்த கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. ஸ்மைல் லைட் அட் த வேர்ல்ட் அப்படிங்கிறதுக்கு. ஸோ இவ்வளோ தான் நம்மளோட ஃபுல். இது என்னோடய இன்ஸ்டாகிராம் இதில் வந்து கூட டிஎம்மில் கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம இதுக்கப்புறம் ஃபர்தராக நம்மளோட வீடியோஸில் என்னெல்லாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, கிராஃபிக் டிசைன் பற்றி இருக்கும், ஃபோட்டோஷாப் பற்றி இருக்கும். பட் நான் வந்து ஃப்ரீலான்ஸ்குள்ளே இறங்கியிருக்கேன். ஸோ என்னோடய ஃப்ரீலான்ஸ் ஜேர்னி வீடியோஸுமே வரும். நான் எப்படி கிளைண்ட்டை கிராக் பண்ணுறேன் எல்லாமே வரும். ஸோ மறக்காம ஃபாலோ, லைக் எல்லாமே பண்ணிக்கோங்க. ஸோ பெஸ்ட் டிசிஷனாக இருக்கும் நீங்கள் பண்ணதுலேயே. ஸோ செம்ம யூஸ்ஃபுல்லாக இருந்தோம். நான் இப்போ ரெஷ்யூ தான் ஃப்ரீலான்ஸுக்கு. ஸோ என்னென்ன நான் கற்றுக்கிட்டு என்னென்ன மூவ் பண்ணேன் அப்படிங்கிறத பற்றி எல்லாத்தையுமே பேட்ச்லேருந்து எல்லாத்தையுமே சொல்லி தரப்போகிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி, ஃபாலோ பண்ணி, கமெண்ட் பண்ணிக்கங்க, ஷேரும் பண்ணிக்கோங்க.